Hi friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல வால்ல ஏதாவது ஹேங் பண்றப்போ சைடுல ஒரு L ஷேப்ல ஒரு டிசைன் நம்ம மாட்டுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு செய்ய போறோம். அதுக்கு நான் வந்துட்டு இது மாதிரி ரெண்டு வுட் பீஸ் வந்து எடுத்துர்க்கேன். இது என்ன அப்படினா பழைய கண்ணாடி ஒன்னு உடைஞ்சிருச்சு, அதோட ஃப்ரேம் தான். அந்த ஃப்ரேம் வந்துட்டு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி L ஷேப்ல வச்சு நான் அந்த இடத்துல ஆணி அடிச்சுக்கிறேன். ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு 2 ஆணி வந்துட்டு அடிச்சிருக்கேன். இந்த சைஸ்ல தான் இருக்கணும் அந்த ஆணி. சின்ன ஆணியை பார்த்து அடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஸ்டீல் ஒயர் எடுத்திருக்கேன். காட்டுக்கம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒயர் தான். அந்த ஒயர் வந்துட்டு நான் இப்போது வரைஞ்சி காட்டினேன் இல்லையா, அந்த ஷேப்பில் தான் வந்துட்டு நான் வைக்க போகிறேன். அந்த ஷேப்பில் வச்சு பார்த்துட்டு இது மாதிரி மடக்கிக்கோங்க. ஒரு ஒயரை மட்டும் மடக்கிட்டு அதுக்குள்ளே ஆணியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆணியை வந்துட்டு சுற்றுங்கோங்க. இது மாதிரி வந்துட்டு ஆணியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆணியில் வந்துட்டு அந்த ஒயரை கட்டுறோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. அந்த ஆணியில் வந்துட்டு அந்த ஒயரை வந்துட்டு கட்டிட்டு அந்த ஒயரை வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு அந்த ஒயரை வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இதுக்குன்னு டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டூல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு மடக்கிற இடத்துலையும் வந்துட்டு நான் இது மாதிரி இன்னொரு ஆணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஆணியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே ஆணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த ஆணி மாட்டினேன் இல்லையா, அந்த ஆணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் எந்த ஷேப்பில் மடிக்க வச்சுருக்கேனோ அது வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப்பில் வந்துட்டு அந்த டிசைன் வரும். அந்த மேலே முட்டுற இடத்துல வந்துட்டு ஒரு ஆணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு அந்த வுட் பீஸில் முட்டுற பக்கம் வந்துட்டு நான் ஒரு ஆணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆணியை வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன் அந்த வுட் பீஸில். இது மாதிரி வந்துட்டு நான் ஏதாவது சுத்தியல் இது மாதிரி ஏதாவது வச்சு வந்துட்டு அந்த ஆணியை அடிச்சுக்கோங்க. அந்த ஆணி வெளியே வந்தோடனையும் கீழே வந்துட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இது மாதிரி கட்டை மாதிரி வச்சுட்டு அடிச்சுட்டு பின்னாடி வந்துருச்சு இல்லையா, பின்னாடி வந்தது வந்துட்டு அப்படியே மடக்கி விட்டுருங்க. இது மாதிரி தட்டினீங்க அப்படின்னா அது மடங்கிடும். அதை மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு முட்டிகிட்டு இருந்தது இல்லையா, அங்கே ஒரு ஆணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆணியும் வந்துட்டு நான் அங்கே வச்சுருந்த மரக்கடியில் வந்துட்டு நான் இது மாதிரி அடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக அது எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா, அடுத்து வந்துட்டு நிறைய வால் ஹேங்கிங் பிளான்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்துட்டு தொங்க விட முடியாது எந்த இடத்துலையும். அதனால தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணால் இதில் வந்துட்டு ஈஸியாக தொங்க விடலாம் இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு இந்த கிராஃப்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டீல் ஒயர் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டீல் ஒயரை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று கட்டியிருந்தோம் இல்லையா, அதில் வச்சு நான் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இது மாதிரி வச்சு ட்விஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி செய்கிறேன் இல்லையா, அந்த மேலே ஒட்டுற இடத்துல அங்கே 3 ஒயர் இருந்ததில்ல, அந்த ஒரு ஒயரில் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் ஆணியை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஆணியை சுற்றுறேன். இப்போ சுற்றுறேன் உங்களுக்கு புரியுது இல்லையா, இது மாதிரி தான் அந்த ஆணியை வந்துட்டு நான் அந்த ஒயரில் சுற்றி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 3 ஒயருமே நம்ம ஒரு ஒயரில் தான் ஆணியை கட்டியிருக்கோம். அந்த 3 ஒயரையும் நம்ம சேர்த்து ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 ஒயரையுமே அந்த ஆணி கூட வந்துட்டு சேர்ந்துடும். அப்புறம் அந்த டிசைனில் ஆணி முட்டுற இடத்துல வந்துட்டு இது மாதிரி வச்சுட்டு அதையும் வந்துட்டு அடிச்சுக்கோங்க. இதையும் அடிச்சுட்டு பின்னாடி சைடு வந்துட்டு நம்ம மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு இது மாதிரி மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மடக்கி விட்டோம் இல்லையா, அதில் தான் வந்துட்டு ஹேங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்க்குறதுக்கு சும்மா இருந்தானாட்டி அதுலேயும் ஒரு சின்ன ஒயர் எடுத்து நான் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருந்தது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளேயே இது மாதிரி வந்துட்டு மடக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் வெளியில் கூட அது மாதிரி ஒன்று செஞ்சுக்கோங்க. இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த ஆணி இந்த ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த ஒயரெல்லாம் எங்கெங்கே நம்ம செஞ்சுருக்கோமோ அந்த ஒயர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம ரோல் பண்ணணும். இது மாதிரி வந்துட்டு அந்த ஒயர் ஃபுல்லாகவே வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஒயரெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, கையில் கிழிச்சிடக்கூடாது. இது மாதிரி எண்ட் ஆயிடுச்சுன்னா அதில் வந்துட்டு நம்ம இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஒரு டேப் சுற்றிட்டு நம்ம இது மாதிரி சுற்றிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசி எண்டு வரும்போது இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் டேப் போட்டு விட்டுருங்க. டேப் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒட்டிக்கும் நல்லா. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா போர்ஷன்லேயும் நான் அது மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வச்சு சுற்றிக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வச்சு சுற்றிட்டேன்னா சுற்றினதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாஸ்கிங் டேப் இல்லைனா பேப்பர் டேப், டிஷ்யூ டேப், காட்டன் டேப் என்ன வேணால் சொல்ல இல்லையா, அந்த டேப்பை வச்சு நான் அந்த நியூஸ் பேப்பர்
ஒரு ஸ்டிக் வச்சு சுற்றினேன் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக அந்த டேப்பை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அந்த டேப்பை வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஒரு பவுலில் இதை வந்துட்டு வால் புட்டி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வால் புட்டி பவுடரை இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஊற்றுங்க தண்ணியை. இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிசையலாம். இது மாதிரி வந்துட்டு பிசைஞ்சு விடுங்க. உங்கள் ஹேண்ட் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கைக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ரொம்ப நேரம் கையிலையும் வச்சுருக்கக்கூடாது. வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கைக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வரலாம். இது மாதிரி வந்துட்டு பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இது மாதிரி நம்மளுக்கு ஒரு மாவு மாதிரி கிடச்சிரும். அதை வந்துட்டு அப்படியே வச்சிடாதீங்க. ஒரு ஈர துணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு அது ட்ரை ஆகாது. இப்போ அந்த நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு டோ மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை எடுத்துகிட்டு இது மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க. இது மாதிரி நீளமான பீஸை செஞ்சுட்டு நம்ம அந்த இதில் வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை சுற்றி கவர் பண்ணிக்கிறோம். ஒரு க்ளே மாதிரி தான் ஒர்க் ஆகும். க்ளேன்னு கூட சொல்ல முடியாது. பட் இதுவும் ஒரு விதமான க்ளேவுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு எனக்கு கடைசியில் தான் தோணுச்சு, நான் வந்துட்டு இது கொஞ்சம் தடிமனாக கொடுத்துடணும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு அந்த டோ இருக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக கொடுத்துக்கோங்க. எனக்கு கடைசியில் தான் தோணுச்சு, ரொம்ப வந்து ஒரு திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுவுமே அழகாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் அதை ஃபுல்லாக இதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அந்த மாவை வச்சு வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒட்டுற இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒரு தின்னாக அந்த டோவை வந்துட்டு இதை வந்துட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு அந்த பீஸில் வச்சுட்டு நம்ம க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு அது ஸ்டிக் ஆகிடும். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு அந்த எல்லா பேலன்ஸில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம இது மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் ஈரக்காய் வச்சு அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் சாண்ட் பேப்பர் வச்சு மறுபடியும் ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டெலாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கு ப்ரௌன் கலர் தான் அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் அடிக்கலாம். பிளாக் கலரும் வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு கலர் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பவே பிளாக் அடிக்கிறதா ப்ரௌன் அடிக்கிறதான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு கடைசியில் ப்ரௌன் அப்படின்னு சூஸ் பண்ணேன். இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு அடிச்சுக்கலாம். நம்ம மேலே அந்த கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் சரி அந்த மரக்கட்டையும் சரி ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் கலர் வந்துட்டு அடிச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டுமே விசிபிள் ஆகும் இல்லையா, அதனால வந்துட்டு ரெண்டு சைடுமே ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அது ஃபுல்லாக கலர் அடித்து முடிச்சிட்டேன். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது பாக்கின்னா, ஒரு ஆணியை வச்சு அதை செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பாக்கி. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி புதுசாக வால்படியை வச்சு ட்ரை பண்ணோம் இல்லையா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching. Never forget to subscribe and share to your friends our channel.